தமிழ்நாடு கட்டுமான அமைப்பு சாரா விவசாய தொழிலாளர்கள் மத்திய சங்கத்தில் ரூபாய் 150 செலுத்தி எங்கள் நலவாரியத்தில் பதிவு செய்யாவிட்டால் உங்கள் ஊருக்கு எந்த விதமான உதவிகளையும் செய்ய மாட்டோம் என ஊட்டுவாழ்மடம் வசந்தம் குடியிருப்போர் நல சங்கத்தினரை மிரட்டுவதோடு ஜாதி பெயரை சொல்லி கெட்ட வார்த்தைகளால் திட்டி வரும் மாவட்ட செயலாளர் சுபாஷ் என்பவர் ஊருக்கு வரும் மினி பேருந்தை தனது அதிகாரத்தை பயன்படுத்தி நிறுத்திவிட்டதால் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பெரும் அவதிப்படும் அவல நிலை. காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்தும் அவர் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து 5க்கும் மேற்பட்ட ஊர் நிர்வாகிகள் தொடர் போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்தனர். மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளும் நடவடிக்கை எடுப்பார்களா? சார், என் பேர் டி கருணதாஸ். ஊட்டுவாழ்மடம் வசந்தம் குடியிருப்போர் சங்க தலைவராக இருக்கிறேன். 1700 குடியிருப்பு 1700 மக்கள் வசதி வருகிறார்கள். எங்கள் சங்கத்தில் நாங்கள் அடிப்படை வசதிகள் எல்லாம் அரசாங்கத்திலிருந்தும் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி உட்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த வழியாக தான் இந்த ஊர் 5 ஊர் மக்களும் இந்த வழியாக தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதில் எஸ்வி சுபாஷ் என்பவர் தங்க கட்டுமான நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் சங்கத்தில் சேருவதற்காக இங்கே உள்ள மக்களை மிரட்டி 150 ரூபாய் நீங்கள் இங்கே கட்டணம் செலுத்தி சேருங்கள், இல்லாவிட்டால் உங்களுடைய சலுகைகளை எல்லாம் குறைத்து விடுவேன், உங்களுக்கு இந்த ஊருக்கு வர வேண்டியதெல்லாம் நிப்பாட்டி விடுவேன் என்று மிரட்டி கொண்டிருக்கின்றார். அதுபோல் எங்களுக்கு மினி பஸ் 2 பஸ் வந்து கொண்டிருந்தது. அந்த மினி பஸ்ஸையும் நிப்பாட்டி விட்டார். இப்போ எங்கள் ஊருக்கு மினி பஸ்ஸு கூட வரல. அதனால் இவர் ஜாதி பேரை சொல்லியும் மற்றபடி இங்கே யாருக்கும் எங்களுக்கு என்ன ஜாதி யாருன்னு யாருக்குமே தெரியாது. இங்கே ஜாதி முதலே உண்டு பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கொள்ளி சிஎம் செல்லுக்கு நாங்கள் ஏற்கனவே இதுவரை புகார் அனுப்பியுள்ளோம். இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதில் 1700 மக்கள் இதில் வசதி வருகிறோம். இவர் சுபாஷ் என்பவர் அவர் சங்கத்தில் சேர சொல்லி மிக கட்டாயப்படுத்துகின்றார். சேராவிட்டால் ஜாதியை சொல்லியும் பெயரை சொல்லியும் மிக அவமானமாக பேசி கொண்டு இருக்கின்றார். இதே நிலை நீடித்தால் நாங்கள் யார் என்ன ஜாதி பேதம் இல்லாமல் வாழ்ந்து வருகின்ற மக்கள் அவருடைய நடவடிக்கையின் மீத்தமாக கொந்தளிப்பு ஏற்படும் என்ற நிலை ஏற்படுகிறது. நாங்கள் ஏற்கனவே சிஎம்முக்கு செல்லுக்கு புகார் கொடுத்துள்ளோம். இதுவரை எந்த விதமான நடவடிக்கைகள் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் நாங்கள் தொடர்ந்து இன்னும் மேற்கொண்டு முடிவு செய்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதையும் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் எம் அருள். நான் வசந்தம் குடியிருப்போர் நல சங்கத்தின் செயலராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். எங்களுடைய குடியிருப்பு பகுதியில் சுமார் 1700க்கு அதிகமான நபர்கள் வசிக்கிறார்கள். அனைத்து ஜாதிகளும் கிட்டத்தட்ட நிறைந்திருக்கிறோம். குறிப்பாக ஊட்டுவாழ்மடம், கருப்புக்கோட்டை, இழுப்படி காலனி, வசந்த நகர், சாரதா நகர் போன்ற 5 ஊர் மக்களும் நாங்கள் எந்தவித பாகுபாடு இல்லாமல் சகோதரத்தோடு வாழ்ந்து வருகிறோம். எங்களை இந்த எஸ்வி சுபாஷ் என்பவர் 1400 என்ற பதிவெண் கொண்டு நான் சங்கம் பதிவு செய்து வச்சிருக்கிறேன், நீங்கள் இந்த மக்கள் பூரா இங்கே சங்கத்தில் சேர வேண்டும், வெறும் 150 ரூபா நீ கட்டினால் உங்களுக்கு அனைத்து சலுகைகளும் செய்து கொடுப்போம், மாதம் பென்ஷன் வாங்கி தருவோம் என்று எங்களை பொய்யான வழிகள் நாங்கள் சொன்னோம். நாங்கள் எந்த சங்கத்தில் நாங்கள் சேர விரும்பல, நாங்கள் ஏற்கனவே சங்கம் வச்சு நடத்திக்கிறோன்னு சொன்னோம். இல்லை அப்படிலாம் கிடையாது, நீ கண்டிப்பாக சேரணுன்னாங்க. என்னடா இந்த ஆள் கம்பல் பண்ணிக்கிட்டேன்னு சரி. அவர் தண்ணியிலையும் இருந்தார். அந்த தண்ணியில் இருக்கிறனால எனக்கு இவர்களோட பேசுறதுக்கு சங்கடமாக இருந்தாலும் அவர். ஆனால் பழையபடி இணைஞ்சார். கூப்பிட்டு ஒரு சாதியை சொல்லி வேறு பல முறை 2-3 தடவை சொன்னார். அதனால் இனிமேல் நீங்கள் பேச லாய்க்கு நீங்கள் ஒன்று போயிருங்கன்னு சொன்னோம். மறுபடியும் பார்த்தோம்னா இல்லைங்க நீங்கள் கம்ப்யூட்டர் சேரும், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சலுகையும் கிடைக்காதுன்னு சொல்லி மர்மமாக பேசினார். என்னன்னா இப்படி பேச பார்த்தா கழிஞ்ச முறை இந்த எங்கள் பகுதிக்கு 4 முறையாக மினி பஸ்ஸு வந்து கொண்டு இருந்தது. அந்த பஸ்ஸு நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் தெரியுது இந்த சங்க நிறுவனமே அந்த மினி சங்கத்தினுடைய சங்கத்தில் தான் இவர் சங்கமே பதிவு பண்ணியிருக்காரு. அந்த சங்கத்தில் பார்த்தா அதனுடைய பேக்ரவுண்டாக தான் இவர் வேலை செய்கிறாரோ என்பதை எங்களுக்கு ஐயமாக இருக்கிறது. எங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாமல் போன பிள்ளைகள் கூட அந்த பஸ்ஸு கோட்டார் 4 முக்கு சாலை விட்டுட்டு இறக்கி விட்டு போனாங்க. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போய்
வகுப்பறையில் போய் லேட்டாக போனதுனால முட்டிக்கால் போட்டேன். அனைவர்கள் பள்ளிக்கூடத்துக்கும் வரவில்லை. இந்த சுபாஷ் என்பவரை உடனே நாங்கள் இவர் இப்படி இதெல்லாம் சாதியை சொல்லி இழிவாக பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் சிஎம்க்கு அவர்களுக்கு தபால் அனுப்பினோம். எங்களையும் அந்த தபால் வந்து கோட்டார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தவுடனே எங்களை வர சொன்னாங்க. நாங்கள் போய் கரெக்டாக 15 பேர் நாங்கள் ஆஜரானோம். அவங்கள ஏன்னு கூட காக்காமல் எங்களை அலக்கழித்து இது பண்ணாங்க. இப்படியே நீடித்தால் நாங்கள் ஒன்று கூடி எங்கள் சங்கத்தினுடைய தீர்மான பிரகாரம் இதை நாங்கள் ஒரு பெரிய போராட்டமாக நடத்தும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பேட்டியை நான் உங்களுக்கு தருகிறேன். வசந்த நகர் குடியிருப்பு சங்கத்தினுடைய செயலாளர்.